பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க பிக்சர் குவாலிட்டி. டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஈனம் சேனலில் இந்த வேன்போ வலி 1 ப்ராஜெக்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 25,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் லீவ் பண்ணிங்க. உங்களுக்கான வீடியோ தான் அது. ப்ரோ எனக்கு சூப்பரான ஒரு கேமிங் ப்ராஜெக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. இந்த வேலி ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சூட் ஆகும். இது ஏன் அப்படின்றது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு இது சூட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வேன்போல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மற்ற பிராண்ட்லயும் இந்த பிராண்ட்ல நான் என்ன பார்த்தேன் இவ்வளோ ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணின்னு கேட்டீங்கன்னா வாரண்டி சப்போர்ட். ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க, ஒரு இமெயில் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நான் சொல்லலைங்க, சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிங் பண்ணிருக்காரு. வாரண்டியில எந்த இஷ்யூ இல்ல, ஒரு பிராண்ட் சொல்லுங்க நான் வந்து நம்பி வாங்கலாம், இந்த பிராண்டு எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எனக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த வேன்போ அண்ட் ஜாட்கோ ப்ராஜெக்ட்டை சொல்லலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் பாக்ஸில் வந்து ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு, ஆட்டோ ஃபோக்கஸு, டியூவல் பேண்ட் வைஃபை இருக்கான். ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கிளாஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம 200 டிகிரி வரைக்கும் ஸ்டாண்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும், இப்படி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 2.8 kg. வேன்போ பிராண்டில் நம்ம எப்பயுமே பார்த்தது என்னென்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஸ்டிக்கரும் வந்து வேன்போ ஸ்டிக்கர். சரி, இங்கே விடுற ப்ராஜெக்டர் எல்லாமே ப்ரீமியம் தான் இருக்கும். நல்லா பேக்கேஜிங்லாம் பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், ப்ராஜெக்டர் எடுத்தாச்சு. கேப்போட கொடுத்துருக்காங்க, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கே பாருங்க, கேப்லேயும் வந்து வேன்போன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக கேப்பை வந்து கொடுக்கவே மாட்டாங்க, பட் இது இப்போ கேப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செக்ஷன் மேனுவல் இருக்குது வந்து உங்களுக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். பேசிக் பேராமீட்டர் வந்து இதில் லைட் சோர்ஸ் வந்து எல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6 வாட் ஸ்பீக்கர் இருக்குங்க. ஸ்பீக்கரோட அந்த ரெக்கமெண்டட் சைஸ் பாருங்கள், 130 இன்ச் வரைக்கும் தான் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த 300 இந்த நம்ம 200 250 பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அப்படிலாம் உருட்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் லென்ஸு வந்து ப்ரொஜெக்ஷன் சைஸ் எவ்வளோ, ஸ்க்ரீன் எவ்வளோ, லென்ஸ் எவ்வளோ, எல்லாத்தையும் மீட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால தான் வந்து நம்ம எப்போவுமே யூசர் மேனுவலில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து யூசர் மேனுவலில் பார்த்துக்கோங்க ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வாரண்ட்டி கார்டு இருக்குது. 1 year வாரண்ட்டி வந்து உங்களுக்கு ஜாட்கோவில் கொடுக்குறாங்க. இங்கே இம்போர்ட் பண்ணுற அந்த டீலர் வந்து எலாங்கா நியூ டவுன் பெங்களூரில் இருக்கார். ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எதாவது டிஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணலாம். வெப்சைட்டும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அக்சசரிஸ் பாருங்கள், ப்ரொடெக்ஷனோடு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், டஸ்ட்டு ஃபில்டர். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பேர் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ரிமோட்டை பார்க்கையில் எனக்கு வந்து X5 Pro ரிமோட் மாதிரி தான் இருக்குது. இதுவும் ப்ளூடூத் ரிமோட் தான். ரிமோட் சப்போஸ் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கவலையே பட வேண்டியதில்லை. நம்ம வேறு ஏதாவது ரிமோட் வாங்கி கூட ப்ரொஜெக்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத்தில் போயிட்டு அந்த ஆட் அக்சசரிஸில், சரிங்களா. இதில் டெடிகேட்டட் பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு இதெல்லாம். அதுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு. 2-pin பவர் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கேபிளோட குவாலிட்டி பாருங்கள், நல்லா ப்ரீமியமாக இருக்குது. QC பாஸ்ட் அந்த வேன்போ சர்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ரூவல், குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. HDMI கேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். கேபிள் இல்லாதது எனக்கு ஏமாற்றம் தான். ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒயிட் கலரில். ஸோ அது வந்து பார்க்க வந்து அப்படியே ஐ கேட்சிங்காக இருக்குது. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் ஆட்டோ கீஸ்டோனோட சென்சார் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்ட் செம்ம வெயிட்டாக இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுல. ABS பிளாஸ்டிக் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சர்ஃபேஸ் பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடில் வேன்போ மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கூலிங் பைப் உள்ளே போகுது பாருங்கள். ப்ரொஜெக்டரோட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் கேவிட்டி தெரியுது பாருங்க கிளியராக. ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், சப்போஸ் ரிமோட் ஒர்க் ஆகலாம் இதை வச்சு நம்ம ஆன் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா 3.5mm ஜாக்கு, ஒரே ஒரு HDMI போர்டு தான், அதுக்கப்புறம் ஒரு USB போட்டு டிசைன்டு பை வேன்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி பேக்கில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீக்கரோட பேஸ் எஃபெக்ட்னு சொல்லிங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இது இந்த ப்ரொஜெக்டில் வந்து வரும். என்ஜாய் த அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டு வந்து 200 டிகிரி சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் இப்படி இந்த ரொட்டேஷன், அதுக்கப்புறம் இப்படி பண்ணோன்னா இப்படி, அவ்வளோதான். இதை வந்து சீலிங் மவுண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சீலிங் மவுண்ட்டுக்கு தான் அந்த பாட்டமில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி வழுக்காமல் இருக்கிறதுக்கு அந்த புஷ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மாடல், பவர் சப்ளை, அதுக்கப்புறம் இதோட ஐடி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ISI முத்திரையோடு வருது. டஸ்ட்டு ஃபில்டர் எங்கே ப்ரோ, டஸ்ட்டு பேர் கொடுத்துருக்காங்க, டஸ்ட்டு ஃபில்டர் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வரேன். ஸோ இங்கே தான் இருக்கும் டஸ்ட்டு ஃபில்ட்ரு. ஸோ இங்கே வந்து பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுற அந்த போர்ட் வந்து எப்பவுமே ப்ரொஜெக்டரில் தான் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து அந்த கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்டாண்டு, ஸோ ஸ்டாண்டை ரிமூவ்லாம் நீங்கள் பண்ண முடியாது, இந்த ஸ்டாண்டோடு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து இந்த பவர் கேபிளை வந்து ப்ளக்இன் பண்ணிக்கலாம். சொல்லிடுறேன் எப்படி ஓப்பன் பண்ணோன்னு. ஜஸ்ட் இதுமா அப்படி அழுத்தி இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இப்படி எடுக்கணும், அதை உள்ளே போயிடுச்சு. மாட்டுறது ஈஸி தான். ஸோ இங்கே பாருங்கள் வேன்போ, எல்லா இடத்துலையும் அந்த பிராண்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேயும் வேன்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்படி ஸ்லைடு பண்ணிங்கன்னா உள்ளே போய் உட்காந்துரும். ப்ரொஜெக்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆமாங்கிற 2844 கிராம், 2.8 அவங்க சொன்ன வெயிட் எக்ஸாக்டாக அப்படியே நம்ம வெயிட் மிஷினில் காமிக்குது. ப்ரொஜெக்டரோட வெயிட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த ப்ரொஜெக்டர் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஸோ பிக்சர் டெஸ்ட்டு வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இது நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 3000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 900 ஆன்சை லூமன்ஸ். சரிங்களா? இது ரெண்டும் கம்பைன் ஆகி உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு குவாட் கோர் CPU வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் மேலி GPU வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க LTPS LCD ஸ்க்ரீன். ஸோ அதனால் என்னென்னா வியூவிங் ஆங்கிள் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னடா 3000:1 தான் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்கீங்கன்னா வேன்போல வந்து அக்யூரேட்டாக இருக்கும் வேல்யூஸ்லாம். சரிங்களா? பார்க்க கம்மியாக இருந்தாலும் மற்ற பிராண்ட்ஸ்க்கு ஈக்குவலான பிக்சர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். வேல்யூ வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. வியூவில் உங்களுக்கு பார்க்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து இந்த ப்ரொஜெக்டரில் ஹைலைட்டு. சரிங்களா? சூப்பரான ஒரு பிக்சர் குவாலிட்டி. இப்போ நான் உங்களுக்கு ரெசல்யூஷன் காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து ரெசல்யூஷன் 1080 பிக்சல் 60 FPS வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ HDR என்ன ப்ரோ வரலன்னா இதில் இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது டிஃபால்ட்டாக இருக்க யூடியூப்பில் 5T ஸ்டிக்லையும் வந்து HDR வந்து உங்களுக்கு காமிக்கல. டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் வந்து 1080 பிக்சல் 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ வீடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ப்ரொஜெக்டரோட சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இதில் என்ன தான் அஃபிஷியலாக டால்பி கொடுக்கலனாலும் சவுண்டு குவாலிட்டி நீங்கள் கேளுங்களேன். இந்த ப்ரொஜெக்டரில் இருக்கிற ஹைலைட்டே அதான். வேற லெவல் சவுண்டுங்க. ஆனால் சீரியஸாக ஸோ இதில் 500cc வந்து உங்களுக்கு சவுண்ட் சேம்பர் கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய. அதனால தான் ஆக்சுவலாக இந்த ப்ரொஜெக்டர் வந்து வெயிட் ஆனதுக்கு ஒரு ரீசன். இன்னொன்று இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னல் ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ரொஜெக்ட்லையும் இருக்காது. ஸோ சவுண்டு வந்து சவுண்டு பாரே இல்லாமல் எக்ஸ்டர்னலாக நீங்கள் சவுண்ட் பாரே போட தேவையில்ல. இதில் இருக்கிற சவுண்டே வந்து போதும். சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த ப்ரொஜெக்டருக்கும் X5க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. X5 ப்ரோவும் X5ஆ இல்லை இந்த ப்ரொஜெக்டர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ப்ரொஜெக்டரில் சவுண்டு குவாலிட்டி உண்மையிலே வேறு லெவலுங்க. பிக்சர் அண்ட் சவுண்டு தான் வந்து தி சூப்பர். பிக்சரை விட நான் வந்து சவுண்டு வந்து சொல்லுவேன். ஏன்னா சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும், அந்த அளவுக்கு லவுட்னஸ் இருக்காது. இந்த ப்ரொஜெக்டரில் 6 வாட் ஸ்பீக்கர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 12 வாட் அவுட்புட் வந்து உங்களுக்கு வரும். 12 வாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். பட் சவுண்டு டெஸ்ட் பண்ணும்போது நான் என்ன ஒரு ரூமை வந்து ஃபுல்லாக அது வந்து உங்களுக்கு லவுட்னஸ் வருது. அதே மாதிரி உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட், தம்பிங் எஃபெக்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு வந்து வேறு லெவல் இந்த ப்ரொஜெக்டில்.
இது வரைக்கும் யூடியூப்பில் செக் பண்ணாத ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கேமிங் நீங்கள் விளையாடுற ஒரு ஆளாக இருந்தால், நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியும். இது என்ன ப்ரோ இதில் உங்களுக்கு பெனிஃபிட் இந்த டெஸ்ட் பண்ணுறது மூலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் செல்ஃபோனோ இல்லை நீங்கள் வந்து உங்களோட கேமிங் ஏதாவது ஒரு கன்சோல் வச்சுருந்தீங்கன்னா, அதில் கேமை ப்ரொஜெக்டை விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்புட் லேக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து தான் அங்கே ப்ரொஜெக்டரில் பார்ப்பீங்க. ஸோ இந்த லேக்கில் பாதி நேரம் நீங்கள் கேமில் வந்து தோற்று போயிடுவீங்க. ஸோ இப்போ நான் வந்து நல்ல ஸ்லோ மோஷன் கேமரா 240 ஃப்ரேம் பர் செகண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்ல கேமராவில் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃபோனில் டிஸ்பிளே ஆன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த செல்ஃபோன் டிஸ்பிளே ஆன் ஆகிற அந்த டைமும் ப்ளஸ் ப்ரொஜெக்டரை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், இந்த 2 டைமையும் மைனஸ் பண்ணி மில்லி செகண்டில் கன்வெர்ட் பண்ணால் 0.05 மில்லி செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை வச்சு அந்த இன்புட் லேக்கை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதில் போட்டால் இந்த ப்ரொஜெக்டரில் 50 மில்லி செகண்ட் தான் உங்களுக்கு வருது. இது வந்து சூப்பரான ஒரு கேமிங் ப்ரொஜெக்டர். இந்த இன்புட் லேக்கில் உங்களுக்கு ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சுத்தமாக ஒரு சின்ன கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பார்க்கலாம். மூவிஸ் பார்க்குறதுக்கெலாம் வேறு லெவல். சரிங்களா? அதுக்கு தான் இந்த இன்புட் லேக் வந்து நான் வந்து எப்பயுமே செக் பண்ணுவேன். இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? யூடியூப்லேயே இந்த மாதிரி இன்புட் லேக் வந்து காமிச்சு இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்காக நான் இந்த டெஸ்ட் பண்ணியிருக்கேன். கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா பிளிங்க் ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும், கண்ணு பிரச்சனை வரும், உங்களுக்கு தலைவலி கூட வந்துடும். எனக்கு செம தலைவலி இந்த டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்ட உடனே. கேம் விளையாட போகிறீங்க அப்படின்னா இந்த பிசி மோடை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. பிசி மோடு என்ன பண்ணுன்னா அந்த ப்ராசஸிங் பவர் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணிவிடும். அப்போ வந்து உங்களுக்கு இன்புட் லேக் வந்து கம்மியாக இருக்கும். பிசி மோடில் ஆஃபில் வச்சுட்டு கேம் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் டிலே இருக்கும். பிசி மோட் ஆனில் வச்சிங்கன்னா அதான் கேமிங் மோட். சரிங்களா? இதை வந்து ரிமோட்லேயே அவங்க பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து போகலாம். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். அதில் வந்து பிசி மோடு ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க கேம் விளையாடும் போது. அப்படியே மற்ற மோட்ஸும் சொல்லிடுறேன். ஸோ பிசி மோடில் இப்போ ஆஃப் ஆகிடுச்சு, அது பாருங்கள், ஒரு தடவை ஆஃப் ஆகுது பாருங்கள், அதுக்கப்புறம் ஆன் ஆகுது பாருங்கள். ஜஸ்ட் பிளிங்க் மாதிரி ஆகும். பிசி மோடை இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் விவிட் இருக்குது. விவிட்னா நான் செம்ம பிரைட்டாக இருக்கும், அங்கே பாருங்கள் பிரைட்டாக இருக்குது. சாஃப்ட்டு ரொம்ப கம்மியாகிடுது பாருங்கள். அதுக்கப்புறமா யூசர். ஸோ ஸ்டாண்டர்டில் வந்து வச்சுக்கலாம், இல்லை வேண்டானா நீங்கள் ஜஸ்ட்டு பிசி மோடுன்னு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் இருக்குது, பிக்சர் ஃபோக்கஸ் இருக்குது, ஆட்டோ கீஸ்டோன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக கீஸ்டோன் வந்து இருக்கும். சரி, ஆட்டோ கீஸ்டோன் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ப்ரொஜெக்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த சென்சார் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. என்ன ஒன்று, நீங்கள் வைக்கிற டேபிள் வந்து கொஞ்சம் சாஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. பட் மற்ற ப்ரொஜெக்டர் கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே உங்களுக்கு அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேனுவல் கீஸ்டோன் இருக்குது, என்ன தான் அக்யூரேசியில் ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் மேனுவல் கீஸ்டோன் யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மேனுவல் கீஸ்டோன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 எண்டு உங்களுக்கு காமிக்கும். இந்த 4 எண்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கீழே ரீசெட் என்ன பண்ணணும், ரிட்டன் எப்படி பண்ணணும், அட்ஜஸ்ட் எப்படி பண்ணணுன்ற அந்த பட்டனை கொடுத்துருக்காங்க வேன்போல இருந்து. ஸோ அதை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆட்டோ ஸ்க்ரீன் அலைன்மெண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அலைன் ஆகிக்கும். ஸ்மார்ட் அப்டக்கிள் அவாய்டன்ஸ் இருக்குது, டிஸ்பிளே ஸ்கேல் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அது டிஸ்பிளே ஸ்கேலை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்கேலிங் இருக்கணும், ஃபுல்லாக இருக்கணுமா இல்லை உங்களுக்கு ஸ்கேலிங் வந்து அந்த அளவுக்கு தேவையில்லையா அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கோ பேக் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீஸ்டோன் வந்து ரீசெட் வேணுன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். பிக்சர் மோடு வந்து நான் உங்களுக்கு இப்போ தான் காமிச்சேன். கலர் டெம்பரேச்சர் இருக்குது, கலர் டெம்பரேச்சரில் கூல், வார்ம், ஸ்டாண்டர்ட், யூசர் இருக்குது, சவுண்ட் மோட் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து இந்த செட்டிங்ஸில் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா யூசரில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பிக்சர் ஸ்பெட் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் போயிடலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஆண்ட்ராய்டு வந்து நீங்கள் செட்டப் பண்ணணும். ஸோ ஒரு ஜிமெயில் ஐடி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டு 11 வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஜிமெயிலில் இருக்க அதே ஆப்பை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டில் க்ரோம் கேஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து வேறு எதுவும் வந்து கேஸ்டிங்காக யூஸ் பண்ண தேவையில்லை. செல்ஃபோனில் இருக்கிறத அப்படியே வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நான் இன்புட் லேக் டெஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை கூட ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கலாம்.
ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக அவங்களே நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம், யூடியூப் மியூசிக் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் டிஸ்கவர், ஷாப்ஸ் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் உள்ள போயிடுறேன். ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்டட் காமிக்குது. அக்கௌண்ட்ஸ் அண்ட் இதில் வந்து என்னோடய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் டிவைஸ். ஸோ இதில் வந்து டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு என்ன வெர்ஷன் அப்படின்றத இங்கே காமிக்கும். ஆண்ட்ராய்டு 11 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இதோட ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 1 GB. நான் ஸ்டோரேஜ் காமிச்சிடுறேன். ஸோ டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே மோடில் வந்து நம்ம எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிஸ்பிளே மோடை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ HDR பாலிசியில் நீங்கள் எப்போவுமே ஆனில் வைக்கலாம், இல்லை ஆஃபும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஆஃப்டர் யூ அதாவது ரீஸ்டார்ட் பண்ணணும் HDR அப்படின்னா நீங்கள் வந்து கேன்சல் கொடுத்துக்கலாம். நான் எப்பயுமே ஆனில் தான் வைக்க சஜஸ்ட் பண்ணுவேன். கலர் ஸ்பேஸ் செட்டிங்ஸ் இருக்குது சரிங்களா. அதுலேயும் வந்து RGB உங்கள் கலர் செட் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அது மாத்திர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ செட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். பட் மோஸ்ட்லி அவங்க என்ன டிஃபால்ட் கொடுத்துருக்காங்களோ அதையே வச்சுக்கோங்க. இது எதுவும் கை வைக்காதீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். சிஸ்டம் சவுண்ட் இருக்குது, அட்வான்ஸ் சவுண்ட் இருக்குது, HDMI CEC கண்ட்ரோல்னு இருக்குது. ஸோ இதை வச்சு என்னென்னா Fire TV ஸ்டிக்கு நான் இப்போ அப்படியே ட்ரான்சிஷன் பண்ணுறேன். இந்த HDMI CEC நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து கீழே வந்து உங்களுக்கு காமிக்குதா HDMI Fire TV ஸ்டிக் போயிட்டேன். Fire TV ஸ்டிக் போயிட்டோடனே அதே ரிமோட்டு இங்கே பாருங்கள், அதே ரிமோட்டு தான் அவங்க கொடுத்துருக்க அந்த ரிமோட்டு வச்சு நான் Fire TV ஸ்டிக்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஒரு ரிமோட்டே போதும், நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ Fire TV ஸ்டிக்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். Fire TV ஸ்டிக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, மேலே வந்து என்ன ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுது நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்து HDMI CEC பொறுத்த வரைக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் சவுண்ட் செட்டிங் இருக்குது. அதில் வந்து சவுண்டு ஃபார்மேட்டும் வந்து சரவுண்ட் சவுண்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்து டோட்டல் ஸ்பேஸ் 4.6 GB தான் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க 4 GB கிட்ட. ஸோ 8 GB ஸ்டோரேஜ். இது வந்து கொஞ்சம் கம்மி தான், இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்கலாம். கூகுள் அசிஸ்டன்ஸ் இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் சேவர் ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வந்து ஸ்க்ரீன் சேவர் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் எனர்ஜி சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டர்ன் ஆஃப் நெவர், அதாவது டிஸ்பிளே வந்து எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அந்த இது வந்து செட்டிங் நம்ம பண்ணிக்கலாம். யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளுக்கு வந்துட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்சசபிலிட்டி ஆப்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது செல்ஃபோனில் வந்து இந்த கண்ணு சில நேரத்தில் சில ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த ஹை கான்ட்ராஸ்ட் வேணுன்னா ஹை கான்ட்ராஸ்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கூட கான்ட்ராஸ்ட் வந்து அதுவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அப்போ நீங்கள் தேட தேவையில்லை. அக்சசிபிலிட்டி, டாக் பேக் ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு செல்ஃபோனில் ஆண்ட்ராய்டு செல்ஃபோனில் என்ன கொடுப்பாங்களோ அதெல்லாம் தான். கூகுள் கேஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மற்ற டிவைஸ்லேருந்து அப்படியே வந்து ரிமோட் மூலிமா கேஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா. PS5 வச்சுருந்தீங்கன்னா ரிமோட் மூலிமா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒயர் HDMI கனெக்ட் பண்ணி நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இது கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிவைஸ் கொடுத்துருக்க செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ரிமோட் அக்சசரிஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் ரிமோட் G10 நீங்கள் ப்ளூடூத் ரிமோட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த ரிமோட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு ரிமோட் கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஆன் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி ஆன் பண்ணணுன்னு. இந்த ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நீங்கள் பவர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், ஸ்க்ரீன் மட்டும் ஆஃப் பண்ணுமா. இது வந்து எந்த ப்ராஜெக்ட்லேயும் வராது. இது வந்து யூனிக் ஃபீச்சர், வேல்யூ 1ல் மட்டும் தான் இருக்குது. இப்போ ரீபூட்க்கு வேணால் ரீபூட் பண்ணிக்கலாம். ஷட் டவுனுக்கு டைமர் கொடுத்துக்கலாம், ஒரு 1 hour 2 hourன்னு சொல்லி. அதுக்கப்புறமா அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். ஆம்பியன்ட் மோடுன்னு இருக்குது. ஆம்பியன்ட் மோடில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த மாதிரி போயிடும். ஸோ ஸ்பிரிச்சுவல் மசாஜ் மாதிரி வேணுமா, ஹெல்ப் வித் ஸ்லீப் பண்ணுற மாதிரி வேணுமா, ஜஸ்ட்டு கம்பெனியன் டைம் கொடுத்தீங்கன்னா அது, மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அது, ஜஸ்ட்டு ப்ளே வித் பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ப்ளே வித் பெட்ஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சும்மா அப்படி வச்சுட்டா போதும், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ தூங்கிட்டே இருக்கும்போது இந்த ஆம்பியன்ட் மோடு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு மெடிடேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம எது வேணுன்ற அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மற்ற ப்ராஜெக்டில் இருக்காது சரிங்களா. இது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம், இந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். இது வந்து வெளியே வரணும்னா ஜஸ்ட்டு பேக் கொடுத்துட்டு மெடிடேஷன் மூமெண்ட்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், இது வந்து அப்படியே மெடிடேஷன் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஸ்பேஸில் இருக்க மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே எதிர்பார்க்கலாங்க பாருங்கள். தண்ணியில் போகிற மாதிரி, அதே மாதிரி ஸ்னோவில் இருக்க மாதிரி. ஸோ இயற்கையோடு அப்படியே நம்ம நல்லா இப்போ யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய ஸ்க்ரீனில் டிவிலலாம் வந்து இந்த ஆம்பியன் மோட்லாம் வந்து காமன் தான் சரிங்களா. பட் ப்ரொஜெக்டரில் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. அதில் ஸ்பிரிச்சுவல் மசாஜ்னு இருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் இயற்கையோட அப்போ உண்மையிலே இது வீடியோ மட்டும் தானே கேட்டிங்கன்னா இல்லை, சவுண்டும் சேர்ந்து வருது. நான் உங்களை வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஆம்பியன் மோடு எனக்கு என்னோட ரொம்ப ஃபேவரேட்னு கூட வச்சுக்கோங்களேன். நான் ஆம்பியன் மோடு யூஸ் பண்ணி நைட்டு வந்து இந்த ப்ரொஜெக்ட் இது ஆக்சுவலாக மற்ற ப்ரொஜெக்டில் வந்து உங்களுக்கு கிடையாது. இந்த ப்ரொஜெக்டில் யூனிக்கான ஒரு ஃபீச்சர். நான் பவர் ஆஃப் ஜஸ்ட் கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த ப்ரொஜெக்டில் ஸ்க்ரீனை மட்டும் ஆஃப் பண்ணணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு திருப்பி ரீபூட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ப்ரொஜெக்டில் இருக்க ஃபீச்சர். ஸோ இப்போ 5T ஸ்டிக் போயிடுவோம். ஸோ 5T ஸ்டிக்கில் என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ HDMI போனால் அங்கே பாருங்க காமிக்குது. ஸோ 1008 பிக்சல் தான் மேக்ஸிமம் வந்து இது சப்போர்ட் பண்ணும். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் டிவைஸ் அண்ட் சவுண்ட்ஸில் தான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி பாருங்க, இது டிவைஸ் ஆனில் இருக்குது. இது ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ப்ரொஜெக்டர் ரிமோட்டு ஒரு ப்ரொஜெக்டர் ரிமோட் வச்சு 5T ஸ்டிக் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். 5T ஸ்டிக் இப்போ நான் 4K வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் சப்போர்ட் பாருங்கள் 1080 பிக்சல் தான் சப்போர்ட் பண்ணும். 60 Hz தான் மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்குது. ஸோ HDR சப்போர்ட்டும் கிடையாது, டால்பி விஷனும் கிடையாது, டால்பி அட்மாஸும் கிடையாது, டிஜிட்டல் ப்ளஸ் டிஜிட்டல் ரெண்டுமே வந்து கிடையாது. வெறும் PCM ஆடியோ மட்டும் தான் ஆடியோ கேப்பபிலிட்டி இருக்குது. வீடியோ கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இதுதான் வந்து 5T ஸ்டிக்கில் அவங்க சொல்கிற சப்போர்ட்டு. சரி ஓகே ப்ரோ, டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ப்ளே பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்களே. ஸோ இப்போ நான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு படம் வந்து ப்ளே பண்ணுறேன் சரிங்களா. சவுண்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன், இல்லைன்னா காப்பி ரைட் அடிச்சிருவானுங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் சைன்இன் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ரெஸ்யூம் பிளேயிங்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ப்ளே பண்ணிட்டுருக்கேங்க பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் படம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். HD ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்குது. உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கலாம். அங்கே நீங்கள் ப்ளே பண்ணும்போதே உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள், HD ADன்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் படம் வேணும்னாலும். ஸோ உங்களுக்கு OTT கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் லேக் இருக்காது. இதில் டியூவல் பேண்ட் வைஃபை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி ப்ளூடூத் 5.0 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் கனெக்டிவிட்டிக்கு நீங்கள் சவுண்ட் பாரும் எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரொஜெக்டரில் சவுண்ட் பார் போடாமையே சவுண்டு சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மற்ற ப்ரொஜெக்டர் இல்லாத ஒரு விஷயம், இந்த ப்ரொஜெக்டரில் ரொம்ப லார்ஜஸ்ட் கூலிங் ஃபேன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் நாய்ஸ் எப்படி ப்ரோ இருக்கும், ஃபேனோட நாய்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னதான் லார்ஜஸ்ட்டு கூலிங் ஃபேன் போட்டாலும் இதோட நாய்ஸ் லெவல் வந்து 28 டெசிபல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரூம் நாய்ஸே வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு 40க்கு மேலே வரும். நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் லைவ் வேல்யூ என்னன்ட்டு. உண்மையாலே வேறு லெவலுங்க. ஸோ 50 டெசிபல் தான் நார்மலாகவே வரும். 60க்கு மேலே போச்சு அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு சவுண்டு இருக்கும். இந்த ப்ரொஜெக்டில் பார்த்தீங்கன்னா 46, 47 தான் நான் எனக்கு கிடைக்கிற வேல்யூ. ஆக்சுவலாக ஆம்பியன்ட் அந்த அதாவது இந்த ரூமோட நாய்ஸே வந்து 37 தான். அதோட ஒரு ஜஸ்ட் ஒரு 10 டெசிபல் தான் உங்களுக்கு கேட்குது. அவங்க சொன்ன மாதிரியே இது வந்து லோவஸ்ட்டு நாய்ஸ் தான் சரிங்களா. இந்த ப்ரொஜெக்ட் வந்து ஃபேன் நாய்ஸ் வந்து சுத்தமாக வந்து உங்களுக்கு கேட்காது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு ரொம்ப குவைட்டான ப்ரொஜெக்டர் கூட சொல்லலாம் இந்த ப்ரொஜெக்டர் சரிங்களா. ரொம்ப குவைட்டான ஒரு ப்ரொஜெக்டர். கூலிங் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். அதாவது ஃபேன் நாய்ஸு கேட்கக்கூடாது, அட் த சேம் டைம் வெளியவும் வந்து ஹீட் போகணும். ஸோ ஹீட் சிங்க்கு அந்த டிசைன்லாம் வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது இந்த ப்ரொஜெக்டரில். அடுத்து டெம்பரேச்சர் டெஸ்ட் போயிடலாம். நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். மோஸ்ட்லி ப்ரொஜெக்டர் டெம்பரேச்சர் டிசைன் பண்ணும்போது இந்த தப்பு என்ன பண்ணுவானுங்கன்னா, நம்ம எப்பயுமே டேபிளில் வைக்கிறோம், செவரு ஓரமாக தான் வைப்போம் சரிங்களா. பேக்கில் கொடுத்துருவானுங்க. ஸோ பேக்கில் வந்து எக்ஸாஸ்ட் வெண்ட் இருக்கும். இந்த ப்ரொஜெக்டில் தான் பேக்கில் கொடுக்கலங்க. டெம்பரேச்சர் டிசைனும் வந்து சூப்பராக இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இங்கே தான் வந்து வெளியே வருது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நான் டெம்பரேச்சர் காமிக்கிறேன். அங்கே பாருங்கள்,
மேக்ஸிமம் வந்து 40 டிகிரி தான். 8 ஹவர்ஸ் ரன் பண்ணிட்டேன். ஸோ இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 27 ரொம்ப கூலிங்கு. இந்த சைடு வந்து 40 வந்து உங்களுக்கு வருது. ஸோ லென்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 27.3. ஸோ ரொம்ப டெம்பரேச்சர் வந்து சூப்பராக டிசைன் பண்ண ஒரு ப்ரொஜெக்டர் வேணும், நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொஜெக்டரு, எவ்வளோ நேரம் வேணாலும் ரன் பண்ணலாம். இந்த ப்ரொஜெக்டர் நான் தாராளமாக சொல்லுவேன், நீங்கள் வந்து 5 to 6 ஹவர்ஸ் ஈஸியாக வந்து ரன் பண்ணலாம். சரிங்களா, லாங்கர் ஹவர்ஸ்க்கு கேமிங்னாலே அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ கூலிங் சிஸ்டம் கண்டிப்பாக வந்து நல்லா இருந்தால் தான் கேமிங் ப்ரொஜெக்டர்னு சொல்ல முடியும். ஸோ கேமிங் ப்ரொஜெக்டருக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் வேல்யூ அதுதான் காட்டுது. டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த ப்ரொஜெக்டோட பிரைட்னஸ் பாருங்க, 900 ஆன்சர் லூமன்ஸ் கம்பெனி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து. ஸோ நம்ம சென்டர் வேல்யூ உங்களுக்கு ரீடிங் காமிச்சிடுறேன். ஸோ விவிட்ல இந்த அதாவது பிக்சர் செட்டிங்ஸில் வச்சு நம்ம வந்து எடுக்கிறது மூலிமா லூமன்ஸ் வேல்யூ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா, இப்போ நான் வச்சிருக்க பிக்சர் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். வேல்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி பிக்சர் மோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் விவிட்ல வைக்கிறேன். ஸோ பிரைட்டராக இருக்கும். பிசி மோட் ஆஃபில் வச்சுட்டு விவிட்ல வச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சென்டர் வேல்யூ பாருங்கள் 320ங்க, கரெக்டாக 320 வருது சென்டரோட லக்ஸ் மீட்டர் வேல்யூ. ஸோ எனக்கு தெரிஞ்சு லைட்டு போட்டாலும் எங்கேயும் வந்து வாஷ் அவுட் ஆகலை எந்த எண்டும். ஸோ டே லைட்டுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து உண்மையிலே நம்ம வந்து ஹாலில் வச்சு பார்க்கலாம். ஸோ பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மேட்ரு தான் ஆக்சுவலாக X5க்கும் X5 ப்ரோவோட நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா அது கொஞ்சம் பிரைட்டராக வேல்யூஸ் படி சொல்லுது. பட் இந்த ப்ரொஜெக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு லைட்டு போட்டு பார்க்க முடியும். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னதுன்னா, ஒரு விண்டோ லைட், அதாவது நீங்கள் ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சிங்க, இல்லை நான் வந்து ஹாலில் வந்து ஓரளவுக்கு மீடியமான ஒரு டே லைட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்ட் வந்து சூட்டபிளாக இருக்கும். லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். அந்த 2 பட்டனை வந்து ரிமோட்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிமோட்டே ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகும். சரிங்களா, இது ரெண்டுத்தையும் அட் அ டைமில் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிலே வந்துடும் உங்களுக்கு. அங்கே பாருங்கள், ஸோ டிக்கு வந்துடுச்சு, கனெக்டட் ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி புது ரிமோட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி ஸ்டார்டிங் போயும் பண்ணலாம், இல்லைனா ப்ளூடூத்தில் ஆட் பண்ணி மேனுவலாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். இங்கே பாருங்கள், வெல்கம் இதெல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடுங்க. பென்ட்ரைவில் 4K சப்போர்ட் பண்ணுமான்னு காட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், யூஎஸ்பியில் நான் இப்போ வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதில் காட்டுது பாருங்கள். ஸோ லெக்ஸார், ஸோ இதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட்ஸில் போய் நான் காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் 72 MB 4K வந்து சப்போர்ட் பண்ணுது பாருங்கள். ஸோ 60 FPS பென்ட்ரைவில் வந்து உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணுது. இது வந்து வேறு லெவல். இந்த ப்ரொஜெக்டில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, எப்பவுமே பவர் போர்ட் வந்து இங்கே கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் பேக்கில் வந்து செவுத்தோட ஒட்டி ப்ரொஜெக்டர் வைக்க முடியாது. சரிங்களா, கொஞ்சம் முன்னாடி தான் தள்ளணும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. கூலிங் சிஸ்டமும் இங்கே தான் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த கேப் விட வேண்டியதில்லை. அதே மாதிரி பவர் கேபிளும் வந்து இந்த எண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு டிசைன் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. சரிங்களா, போன மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் இந்த மாதிரி ஏன் ப்ரோ இந்த டில்ட்டு மாதிரி ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சீலிங்கில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், சீலிங்கில் வந்து படுத்துட்டே சும்மா அப்படி வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ செம்மையாக இருக்கும். ஆனால் கேம்பிங்க்கெலாம் வந்து இந்த ப்ரொஜெக்டர், நம்ம ப்ரொஜெக்டர் வீடியோஸ்லாம் வந்து ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் குவைட், இந்த மாதிரி இந்தியா இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறீங்கன்னா, எங்கள் கண்ட்ரியில் இது எப்படி ப்ரோ வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள் அப்படின்னா, இவன் தாங்க. இந்த வேலி அப்படின்றவன் வந்து நீங்கள் அக்ராஸ் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். அது டாலர் வைஸில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2, அதாவது X5க்கு இதுக்குமே ஆஃபரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 260 சம்திங் அந்த இதில் வந்து ப்ரைஸ் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் கூட நல்ல ஆஃபர் வந்து உங்களுக்கு வரும். இந்த ப்ரொஜெக்டர் குளோபலாக எல்லா கண்ட்ரிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ ஃபார்மேட்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணியாச்சு. மெயினான இடத்துக்கு வந்திருக்கும். இந்த ப்ரொஜெக்டர் கூட கம்பேர் பண்ணுறது எந்தெந்த ப்ரொஜெக்டர் ஈக்குவலன்னு இதே விலையில் கம்பேர் பண்ணி பார்த்தா இவங்க மேனுஃபேக்சரர்லேயே வந்து உங்களுக்கு X5 ப்ரோலாம் இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து அது கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் போர்ட் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு USB போர்ட் தான், அதில் 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
இன்னொரு விஷயம், இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து X5 ப்ரோவோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா 12 வாட் ஸ்பீக்கர், அதில் வந்து வெறும் 10 வாட் ஸ்பீக்கர் தான். அது மாதிரி இதில் வந்து சவுண்டு வந்து அட்வான்டேஜ். அதேமாதிரி கேமிங்க்கு வந்து லோ இன்புட் லேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எனக்கு வந்து ஒரு கேமிங்க்கு ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 25,000 போயிடலாம். கூட 3000 போட்டு அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லூமன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா, X5 ப்ரோ. பட் X5 வந்து கொஞ்சம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு வந்து ஆஃபரில் கிடைக்குது 23,000 22,000னா அதுவும் வாங்கலாம். பட் இந்த ப்ரொஜெக்டர் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா போனீங்கன்னா 1000 rupees உங்களுக்கு கூப்பன் வரும். அதை அப்ளை பண்ணிங்கன்னா 25,000 இந்த ப்ரொஜெக்டரோட இப்போத்தி ரேட்டு. கண்டிப்பாக வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிக்சர் குவாலிட்டி அண்ட் சவுண்டு தாங்க இருக்கிறதுலே ஹைலைட்டு இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும். பிக்சர் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த ப்ரொஜெக்டரில் சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸுன்னு சொல்லி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டர் செம வெயிட்டு. சரிங்களா, சீலிங் மவுண்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வந்து 11 கொடுத்துருந்தாலும் அதில் கொடுத்துருக்க ரேம் வந்து கொஞ்சம் நீங்கள் என்னமோ ரிமோட் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரிங்களா, இது இந்த ப்ரொஜெக்டரோட கான்ஸ். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஜெக்டரோட டெஸ்டிங் ஃபுல்லாக வந்தாச்சு. இல்லை ப்ரோ எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டையும் 1 by 1 பார்ப்பேன். நான் என்ன தான் ரெஸ்பாண்ட் இமீடியட்டாக பண்ணலனாலும் கண்டிப்பாக வந்து உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. அது வந்து எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு. வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.